சிவகங்கை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குன்றக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய தவத்திரு குன்றக்குடி அடிகள் மணிமண்டபத்தில் காலியாக இருக்கக்கூடிய நூலகர் மற்றும் காப்பாளர் பணியிடத்தை நிரப்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 13/12/2024 டிசம்பர் 13 தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகணும். சரிங்களா? என்ன பணியிடம்னு பார்த்தீங்கன்னா நூலகர் மற்றும் காப்பாளர் லைப்ரரியன் கம் கேர்டேக்கர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 1/7/2024 அன்னைக்கு 18லிருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கேட்டகரி வைஸ் ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து இன சுழற்சி முறையில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர அதே மாதிரி முன்னுரிமை பெற்றவர்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி பேசிஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றுனால இதர காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், அதாவது மகன் அல்லது மகள் வந்து ப்ரையாரிட்டி பேசிஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மினிமம் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். சரிங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ். அதே மாதிரி ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் குறைந்தபட்சம் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இதனுடைய சான்றிதழ் பெற்றுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் 7,700 ரூபாயிலிருந்து 24,200 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்குது. அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான கடைசி நாள் டிசம்பர் 13. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், சிவகங்கை மாவட்டம் 63056 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் வேலைவாய்ப்பு அப்படின்ற பிரிவில் வந்து விண்ணப்ப படிவம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் இணைச்சி அனுப்பணும். கல்வி சான்றிதழுடைய ஜெராக்ஸ் வந்து வைக்கணும். வாக்காளர் அடையாள அட்டை நகல், ஆதார் அட்டையுடைய நகல், குடும்ப அட்டையுடைய நகல், இது எல்லாமே ஜெராக்ஸ் தான். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழுடைய ஜெராக்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அனுபவ சான்றிதழுடைய ஜெராக்ஸு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ், ரெசிடென்சியோடைய ப்ரூஃபு, அதே மாதிரி இது எல்லாமே வந்து ஜெராக்ஸு உங்களுடைய சைன் வந்து கீழே சைன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் டிசம்பர் 13. சரிங்களா? அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். இதுதான் வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மணிமண்டபத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடமான நூலகர் மற்றும் காப்பாளர் பணியிடத்திற்கான விண்ணப்பம். உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இதில் ஒட்டிடணும். தமிழில் உங்களுடைய பேர், அதே மாதிரி ஆங்கிலத்தில் உங்களுடைய பேர், தந்தை அல்லது கணவர் இல்லைன்னா மனைவி, கார்டியன் பாதுகாவலருடைய பேர், பாலினம் என்ன, பிறந்த தேதியை வந்து மென்ஷன் பண்ணணும். கல்வி தகுதி, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி நேஷ்னாலிட்டி, இனம் மற்றும் உட்பிரிவு, இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி, ஆதார் எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, ஏதாவது வந்து முன்னுரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய ஆவணத்துடைய நகல் வச்சுக்கணும். அதே மாதிரி வேறு ஏதாவது இணைப்புகள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு ஃபைனலாக கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. இடம் மற்றும் நாள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.